தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனம். தேவனோ இரக்கத்தில் ஐசுவரியமுள்ளவராய் நம்மில் அன்புகூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம் வாழ்வில் தேவன் நம்மேல் வைத்த அன்புக்கும் நீதிக்கும் இரக்கத்திற்கும் கிருபைக்கும் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய நீதியும் நன்மையும் நியாயமும் நம்மை தகுதிப்படுத்தினதா? அல்லவே. தேவனுடைய கிருபையினாலே நாம் பெற்ற ஈவு இது. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை தேடி வந்தார். அவர் நம்மீது வைத்த அன்பினாலே தம்முடைய ஒரே பேறான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்து நம்மை அவருடைய சிலுவையின் பாடுகளினாலும் மரணத்தினாலும் நம்மை இரட்சித்தார். நம் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல் அனைத்தையும் அவர் தம் இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி இரட்சித்து பிதாவோடு ஒப்புரவாக்கினார். தேவன் நம்மிடம் பாராட்டின இரக்கம் அன்பு அவருடைய குமாரனின் விலையேறப் பெற்ற இரத்தத்தினாலே உண்டான மீட்பு இவைகளைக் கொண்டு நம் தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தை காணலாம். நாம் நம்மை தேவனுடைய சித்தத்திற்கும் அவர் வருகைக்கு தகுதி உள்ளவர்களாக காணப்படவும் நம்மை அர்ப்பணிப்போம். நம்மை அவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நம்மை அவரிடம் தாழ்த்துவோம். ஆமென்.